ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் என்னுடைய வணக்கங்களும் என்னுடைய வாழ்த்துக்களும். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தை யோவான் எழுதின நற்செய்தியின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 8வது திருவசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே இந்த பூமியில் கனி கொடுக்கத்தக்கதாக அந்த கனி நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி நேற்று பார்த்தோம். நம்ம ஆண்டவரை தெரிந்து கொள்ளலை, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படி இருக்கிறவங்க ஆண்டவருடைய நாமத்தினாலே, ஒருவேளை இயேசுவின் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்ள போகிற எல்லா காரியம் அவங்களுக்கு நடக்கும்னு சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராக இருப்பீர்கள். அப்போ பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சீசராக இருக்கணும். இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து விடலாம், ஆனால் சீசனாக வாழ்வது என்பது கடினம். ஏன்னா குரு எப்படி இருக்கிறாரோ அந்த குருவை பின்தொடர்ந்து அந்த குருவினுடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கிறவர்கள் தான் அந்த குருவினுடைய சீசர்கள். அப்போ நம்முடைய பரம குருவாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த குணாதிசயங்களை பிரதிபலிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருந்தோன்னு சொன்னால் நம்ம அவருக்கு சீசராக இருக்க முடியும். அப்போ அவருக்கு அப்படி சீசராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆவியின் கனிகளை, அவருடைய சுபாவமாகிய இந்த ஆவியின் கனிகளை நம்ம பிரதிபலிக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழணும். அதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு நீங்கள் சீசராக இருப்பீங்க. அன்பானவர்களே, நம்ம அந்த கனி கொடுக்கின்ற அந்த வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தினதனுடைய நோக்கம் 100% நிறைவேறும்படியாக பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட அதற்குத்தான் இந்த பூமியிலே நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஒருவேளை நம்ம நேற்று பார்க்கும்போது இந்த ஆவியின் கனி எப்படி அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆவியின் கனி எதில் விளங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபேசியர் 5வது அதிகாரம் 9வது திருவசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அந்த ஆவியின் கனி ஆண்டோடைய இந்த குணாதிசயம் நம்ம வெளிப்படுத்தக்கூடிய சகல நற்குணத்திலும் அந்த சகல நீதியிலும் அந்த சகல உண்மையிலும் அது விளங்கும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இப்படி நம்முடைய நற்குணங்களினால நம்ம அந்த கனிகளை வெளிப்படுத்தி வாழ வேண்டும். ஆண்டவருடைய அந்த கிருபையை முன்னிட்டு நம்ம அவரை சார்ந்து அவருடைய நீதியை வெளிப்படுத்தி வாழ வேண்டும், அவருடைய உண்மைகளை வெளிப்படுத்தி வாழ வேண்டும். அப்படி நம்ம வாழும்போது 100% மிகுந்த கனிகளை கொடுப்போம், பிதா மகிமைப்படுவார், நம்ம அவருக்கும் சீசர்களாக இருப்போம் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அன்பானவர்களே, எசேக்கியேல் புஸ்தகம் 47வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், அழகா ஒரு திருவார்த்தை. எசேக்கியேல் 47:12வது வசனம், நதி ஓரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும் பைபிள் சொல்லுது. அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. பாருங்க, ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார். அதனால் கனிகள் அந்த இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்கும் மாணவைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, மாதந்தோறும் கனிகளை கொடுக்கும். ஒருவேளை நீங்கள் ஆவிக்குரிய கனிகள் மாத்திரமல்ல, உலக பிரகாரமான ஆசீர்வாதமாகிய அந்த கனிகளையும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, ஆண்டவருக்கு நம்ம கனி கொடுக்கிற வாழ்க்கை, அந்த கனிகள் கெடுவதும் இல்லை.
பாருங்க, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் அப்படின்னு எழுதியிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிற அந்த தண்ணீருக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. நீங்கள் நானும் ஆவியில் நிறைந்து பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஹல்லேலூயா ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே என்னிலே பொங்கி 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 வா என்று பாடி ஆண்டவரை ஆராதித்து துதித்து அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி அப்படி ஜெபிக்கும் போது அந்த ஆவியில் நிறைந்து வாழும் போது அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து அந்த தண்ணி பாய்கிறபடினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பீங்க. அண்டர்லைன் பண்ணுங்க, மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நற்கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்ந்ததுக்கும் மாணவைகள். அவிழ்தம் அப்படின்னு சொன்னால் மருந்துக்கான அந்த காரியங்கள். அவ்வளவு நேர்த்தியாக ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறான்னு பார்க்குறோம். அதே திருவசனம் வெளிப்படுத்தல கடைசி அதிகாரத்தில் 2வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நகரத்தின் வீதியின் மத்தியிலும் அந்த நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஆரோக்கியத்திற்கு ஏதுவானவைகள். இங்கே அவிழ்தம் போட்டிருக்கா, அங்கே ஆரோக்கியம் போட்டிருக்கு. இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன வசனம் இங்கே வெளிப்படுத்தல கடைசி அதிகாரத்தில் சொல்லி நிறைவேறுகிறது. 12 மாதமும் உங்களுக்கு ஆசீர்வாதம். 12 மாதத்தில் 365 நாட்கள் நீங்கள் நானும் ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று வேதம் நமக்கு 100% சாட்சி சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் ஒவ்வொரு மாதமும் இப்படி புது புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கணும் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெருத்த ஒரு ஆசீர்வாதத்தை எங்கள் மேலே, எங்கள் பிள்ளைங்க மேலே, எங்கள் குடும்பத்து மேலே, நாங்கள் கைட்டு செய்கிற வேலைகள் மேலே ஹல்லேலூயா அது நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. உங்கள் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உங்கள் கரத்தின் நிழலில் நாங்கள் என்னாலும் இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணி இந்த புதிய நாளுக்குள் பிரவேசிப்போம். ஆமென். God bless you.